தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரி ஆரம்ப சுகாதார மையத்தில் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாத பாதிப்பு குறித்தும், சர்க்கரை நோயினால் ஏற்படும் கண் கருவிழித்திரை பாதிப்பு குறித்தும் நவீன உபகரணங்கள் மூலம் பரிசோதனைகள் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்றது. திருவையாறு அடுத்த நடுக்காவேரி ஆரம்ப சுகாதார நிலைய வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள் கார்த்திகேயன், தேவராஜன், மனோகரன் ஆகியோர் சர்க்கரை நோயினால் பாதிப்பு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பரிசோதனை மேற்கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். கண் டாக்டர் வந்தனா, வட்டார கண் மருத்துவ உதவியாளர்கள் ரங்கநாயகி, கபிஸ்தலம் ரங்கராஜ் ஆகியோர் சர்க்கரை நோயினால் ஏற்படும் கண் விழித்திரை பாதிப்புகள் கண்டுபிடிக்கும் உபகரணம் மூலம் கண் பரிசோதனை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். முகாமில் கலந்து கொண்ட நோயாளிகளுக்கு பரிசோதனை மேற்கொண்டு தேவையானவர்களுக்கு மேல் சிகிச்சைக்கு தஞ்சை மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்பை கண் கருவிழித்திரை பாதிப்பு குறித்து நவீன கருவிகள் மூலம் கண்டறிய பணிகளை மாவட்ட தலைநகரங்களில் அமைச்சர்கள் துவங்கி வைத்தனர். தற்பொழுது முதல் முறையாக கிராம பகுதியில் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாத பாதிப்பு குறித்து நவீன உபகரணங்கள் மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. கிராமப்புறங்களில் முதன்முறையாக அரசு சார்பாக சர்க்கரை நோய் பாத பாதிப்பு விழிப்புணர்வு முகாம் நடுக்காவேரி ஆரம்ப சுகாதார நிலைய மையத்தில் நடைபெற்றது. கிராம மக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். இதுபோன்று நகரங்களில் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும் கிராமங்களுக்கு தஞ்சை மாவட்டத்தில் அதிக பகுதியில் உள்ளது. அவற்றை கண்டறிந்து இதுபோன்ற முகாம்களை அங்கேயும் நடத்திட வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து உள்ளார்கள். கல்லு குத்தினாலோ இதெல்லாம் முள்ளு குத்தினாலோ அதை சரியாகவே கவனிக்கவே இல்லாமல், ஏன்னா உணர்வு கம்மியாக இருக்கிறதுனால வலி தெரிகிறது இல்லை. வலி தெரியாததுனால அது என்ன ஆகுது, அதில் உள்ளார போய் மண் எல்லாம் போய் செப்டிக் ஆகிடுது. செப்டிக் ஆனவுடனே அது ஃபுல்லாக ஒரு இடத்துல உள்ளது கால் பாதம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிது. அப்போ தான் எல்லாரும் காலில் ரொம்ப வாடை வந்தோடனே இல்லை சலம் வந்தோடனே பிறகு தான் அவங்க காலை கவனிக்கிறாங்க. அதுக்குள்ளார ஒரு விரலே அழுகிற நிலைமைக்கு போயிடுது. அதனால தான் இதெல்லாம் இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது எப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கேம்ப்பு போடுறோம். போட்டோம்னாக்கா இப்போ உங்களுக்கு இப்போ எதுக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தினமும் எப்படி நம்ம முகத்தை யார் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே என்னென்னா நம்ம தினைக்கும் எல்லாரும் முகத்தை கண்ணாடியில் தலை சீவுறது, பவுடர் அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க தினமும் அவங்களுடைய காலை சுத்தம் பண்ணிக்கணும். காலை தினைக்கும் பார்க்கணும். காலம்பரை ஒரு தடவை நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுமே தினைக்கும் காலம்பரை அவங்க காலை பார்க்குறாங்களா? அவங்க கண்டிப்பாக காலம்பரை ஒரு தடவை காலை கழுவி சுத்தமாக பார்க்கணும். அதே மாதிரி போயிட்டு வந்த பிறகு நல்லா காலை கழுவி சுத்தமாக பார்க்கணும். ஏதாச்சும் குச்சி குத்திருக்கா, முள்ளு குத்திருக்கா, இல்லைனாக்கா கல் எதுவும் குத்திருக்கா, என்ன எதுவும். ஏன்னா இது எல்லாருமே விவசாயம் சார்ந்த ஏரியா நம்ம எதுவும் ஃபுல்லாக. அதனால் நம்ம போகும்போது வயல் வரப்பில் போகும்போது நிறைய பேர் செருப்பு போட மாட்டோம். ஏன்னா செருப்பு போட்டால் நம்ம வயலில் ஒரு மரியாதை கொடுக்காதது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளார ஒரு ஐதீகம் இருக்குது. பட் இருந்தாலும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வேறு வழி இல்லை, கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளார போகும்போது நெருங்கி முள்ளு இது எல்லாமே இருக்கும். வரப்பில் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும், வரப்பில் இருக்கும். ஸோ அப்போ போகும்போது அது குத்துனுச்சுன்னா தெரியாமையே போயிடும். அதே மாதிரி நம்ம வயலில் இறங்கி இந்த மாதிரி செய்கிறத கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும். உலையில் செய்கிறது, பண்ணுறது, நாற்று நடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது வயலில் எல்லாரும் விவசாயம் சார்ந்த நம்ம பகுதிங்கிறதுனால கொஞ்சம் கால் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கால் தான் மூலதனம். கால் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 2 பேரை தேடணும். அவரை கூப்பிட்டுக்கிட்டு போகணும். இல்லைன்னா ஒரு சைக்கிளில் இருந்தால் எப்போ வாப்பா அப்படின்னா ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க. 3ஆவது நாள் நம்ம சித்தப்பா பையனாக இருந்தாலும் பெரியப்பா பையனாக இருந்தாலும் வரமாட்டாங்க. இது இயற்கை. அப்போ ஒரு மனுஷனுக்கு கால் ரொம்ப மூலதனம். இந்த காலை பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைங்களும் கூட, நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம், இதாக இருக்கலாம், அவங்களும் நம்மளை மதிச்சுக்குவாங்க, நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டிக்கும் நம்ம இல்லை. ஸோ இந்த கால் பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்படி தடுத்து நிறுத்திக்கிறதுக்காக தான் இந்த நம்ம கேம்ப் இது பண்ணணும். எந்த மாதிரியான செருப்பு போட்டுக்கணும், செஞ்சுக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் செருப்பு போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேம்ப்பு விழிப்புணர்வுக்காண்டி உங்களுக்கு நம்ம வச்சுருக்கோம். யாருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு,
யாரெல்லாம் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு முகாம் வச்சுருக்கோம். யாருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு முகாம் வச்சுருக்கோம். ஸோ பேஷண்ட்ஸ் உங்களோட வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அப்படியே கேம்பில் வரும்போதே கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி தான் பேஷண்ட்டை யார் என்ன மாதிரியான செருப்பு போடணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி செருப்பு வகைகளில் இது வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருப்பீங்க. செருப்பு வகைகள் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒன்று. அது புண்ணு எதுவும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆஃப் லோடிங்கோட உள்ள செருப்பு போடணுங்கிறது ஒன்று. இதெல்லாம் எதிர்காலத்தில் நம்மளோட விரல்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, கால் பாதிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் யாருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுதுங்கிறது ஒன்று. நீங்கள் எந்த மாதிரி சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுங்கிறது ஒன்று. இதெல்லாம் இங்கே இலவசமாக எல்லாருக்கும் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சரியான முறையில் இது பண்ணிக்கணும். 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதம் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட பாதிப்பு நாளாகும். எப்படியும் ஒரு சுகர் வந்ததுலேருந்து 30 to 40 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கால் பாதிப்பு வரும். ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வச்சிங்கன்னா 30 வருஷத்துலேயும் வரலாம், 20 வருஷத்துலேயும் வரலாம், 10 வருஷத்துலேயும் வரலாம். நீங்கள் வச்சுக்கிற கண்ட்ரோலை பொறுத்து இருக்குது. அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் சுகரோட லெவல் 180க்கு கீழே, அதாவது 200 கீழே இருந்தாலே நல்லது. 200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகள், எல்லா பாதிப்பும், சுகர்னால வரக்கூடிய கால் நரம்பு பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, கண்ணு தெரியாமல் போகிறது, கேட்ராக்டு. ஸோ இந்த கேம்பில் கண் மருத்துவரும் வந்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம், அதாவது சுகர்னால, சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் வரணும். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட அரிசி வகையான உணவை கொஞ்சம் தவிர்த்து சிறுதானிய வகையான அதிகமாக சர்க்கரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சர்க்கரை அளவுகள் 200க்கு மேலே தாண்டியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. நல்லா பூசுங்க எடுத்துல போட்டோ நல்லா எடுத்து நீங்கள் காசு நல்ல பணம் கரெக்ட் போட்டு அப்படியா? நம்பர்லாம் பண்ணீங்களா? சரி. இந்த மாதிரி உங்களுக்கு செருப்பு இந்த மாதிரி மனுக்கு அளவு எடுப்பாங்க. இந்த மாதிரி செருப்பாக தான் போடணும். இந்த அளவு எடுப்பாங்க. அளவு எடுத்துட்டு அவங்க அந்த வர சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் நார்மலாக போடுற செருப்பு மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி செருப்பாக தான் போடணும். தெரியுதா? பின்னாடி வாறு வச்ச செருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வாறு வச்சு தான் போட்டால் தான் இந்த காலில் பாதிப்பு இருக்குன்னா புண்ணு அது வராமல் பாதுகாக்கணும். சரியா? இல்லைன்னா இந்த மாதிரி ஷூ போடுறதுலாம் கிராமத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். அது ஒத்துவாது. இந்த மாதிரி செருப்பாகவே போட்டுக்கிறது நல்லது. சரியா? ஆமாம், ரைட். நான் இந்த கால் அளவு எடுத்து இந்த
செருப்பு நான் சொன்னேன்ல, இந்த புண்ணு பாதிப்பு வராமல் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், எம்எல்எக்ஸ்பி போய் பேஷண்ட்டை 3 பேரை கிட்ட நின்னேன்னா அந்த 3 பேஷண்ட்டை கூட்டு வரதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாருமே நீ அங்கே உட்காரு இங்கே உட்காரு பேசுறீங்க. அவனுக்கு போ அவ்வளோதான். கொஞ்ச நாள் பார்ப்பேன், இல்லைன்னா நான் வேகமாக வெளியே வந்துடுவேன். அந்த பொண்ணு அல்சர் கூட யார் வந்திருக்கா? ஐயா உங்க கூட வந்தவங்க பேர் சொல்லுங்க. என்ன சார், நான் அந்த பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். எடுத்தேன் சார். நல்லா கண்ணு தரங்க. இங்கே திரும்ப அப்படியே கண்ணை தரங்க, கண்ணை தரங்க. ஓகே ஓகே. ஐயோ எனக்கு பேக்ல எடுத்துறீங்களா சார்? நல்லா கண்ணை தரங்க, கண்ணை தரங்க.